இனிய தமிழ் மக்களே, நேற்று நாம் நெய்தல் நிலத்து மக்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த நெய்தல் நிலத்திலும் சரி, அங்கு தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் ஒன்றுபட்டு திருமணம் செய்து கொள்கின்ற வாழ்க்கை தான் வர்ணிக்கப்படுகிறது. பொருத்தமில்லாத வாழ்க்கை அங்கு திணிக்கப்படுவதில்லை. பெண்களுக்கு சம உரிமை இருந்தது தொல்காப்பியர் காலத்தில், ஆண்களுக்கு சம உரிமை இருந்தது. ஆணும் பெண்ணும் அன்பினால் ஒன்று சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை அன்பின் ஐந்திணை என்று சொல்லுவார். இந்த 5 நிலங்களிலும் வாழ்கின்ற மக்கள் பெண்களும் ஆண்களுமாக அன்பினால் ஒன்று சேருகின்ற வாழ்க்கைக்கு தான் அன்பின் ஐந்திணைன்னு பேர். இதில் வாழ்கின்ற காலத்தில் பல நிகழ்வுகள் ஏற்படலாம். தலைவன் பொருள் வழி பிரியலாம். இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கு எது தேவை? பொருள் தேவை. பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவர் சொல்லுவார். பொருள் இல்லாதவனுக்கு இந்த உலகமே கிடையாது. ஆகவே பொருள், காசே தான் கடவுளப்பா அப்படின்னு அவன் முழுக்க இல்லைன்னாலும் அது நம்ம வாழ்க்கைக்கு தேவைதானப்பான்னு தேட போவான். அவன் தேடி வருகின்ற வரைக்கும் வீட்டில் தலைவி தனித்திருப்பாள். அவன் வருகின்ற நாளை ஒவ்வொரு நாளும் சுவரிலே கோடு போட்டு வைத்து கொள்வாள். காலையில் பொழுது விடிந்த உடனே அந்த வாசல் தொளித்த ஈர விரலோடு எடுத்து சுவரில் கோடுகள் போட்டு கொண்டிருப்பாள். ஒவ்வொரு நாளும் ஒரு கோடு. இப்படி அந்த சுவர், வெளிச்சுவர் பூரா கோடாக மாறி இருக்கும். இவன் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதோ அத்தனை கோடுகள். அதுதான் இன்றைக்கு கால கணிப்பு. அவன் போருக்கு போனாலும் அப்படித்தான் பிரிவு. அதே போல் வணிகத்துக்கு போனாலும் சரி, வியாபாரத்துக்கு இல்லை பொருள் தேட போனாலும் சரி, மேல் படிப்புக்காக கல்வி ஓதற் பிரிவுன்னு சொல்லுவார். ஓதல்னால் படித்தல், அப்படியே பிரிஞ்சு போகலாம். இப்படி பிரிவு வகைகள் அங்கே பேசப்படுகின்றன. இவற்றெல்லாம் நம்முடைய தமிழ் பெருமக்கள் இயல்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதன் பிறகு புறத்திணையியல்னு சொல்லுவார். இதெல்லாம் அகத்திணையில் சொல்கிறது. தொல்காப்பியம் முதல்ல பாயிரம் சொல்லப்படும். பாயிரம்னா அணிந்துரை. அது பாயிரம் அப்படின்னா என்ன? அணிந்துரை, முகவுரை, நூல் அறிமுக உரை, இதெல்லாம் இன்றைக்கு சொல்லப்படும். என்ன சிறப்பு வாய்ந்த தகுதி வாய்ந்த நூலாக இருந்தாலும் பாயிரம் இல்லை என்றால் அந்த நூலுக்கு மதிப்பில்லை என்று அன்றைக்கு சொன்னார்கள். 1000 முகத்தால் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. பாயிரம் இல்லைன்னா போச்சு. அந்த நூல் முன்னுரையை, அணிந்துரையை யார் எழுதலான்னா அதுக்கும் தகுதி வேணும். போகிற வர்றவெல்லாம் பாயிரம் எழுதிட முடியாது. அதுக்கும் சொல்லி வச்சிருக்காரு. தன்னாசிரியன், தன்னொடு கற்றோன், தகுமுறைக்காரன் என்ற இன்னோர் பாயிரம் இயம்புதல் கடனே. அந்த தன் ஆசிரியன் சொல்லலாம் மாணவனுடைய நூலை பற்றி. தன் கூட படித்தவன், உடன் சாலை மாணாக்கன், படித்தவர்கள் சொல்லலாம். என் கூட படித்த ஒரு நூல் எழுதியிருக்காரு, ரொம்ப அருமையாக இருக்குது. இல்லைன்னா தன் மாணாக்கன் சொல்லலாம், எங்கள் ஆசிரியர் இயற்றிய நூல் இப்படின்னு. அதனால தான் சொல்லுவார், முனைவன் கண்டது முதல் நூல்பர். முனைவன்னா அறிவாளி. அந்த நூலில் இந்த பாயிரத்தில் எல்லாம் சொல்லிவிடுவாங்க. சிறப்பை எல்லாம் ரத்ன சுருக்கமாக. இப்போ தொல்காப்பியத்துக்கு அந்த பாயிரம் எழுதிய
பணம்பாரன் சொல்லுவார். அவர் தொல்காப்பியரோடு படித்தவர், உடன்சாலை மாணாக்கர். அகத்தியருடைய மாணவர்கள் 12 பேர்னு பார்த்தோம், அதில் அவரும் படித்தார். 5றம் நிறைந்த தொல்காப்பியன்னு சொல்லுவார். 5றம்னா என்ன? அந்த காலத்தில் ஒரு இலக்கண நூல், சிறப்பான நூல், தொல்காப்பியருக்கு முந்தி அந்த நூல் எழுதப்பட்டு அந்த வடமொழியிலிருந்து தமிழுக்கு வந்த நூல் 5றம். 5றம்னா என்ன? 5 நிலத்துக்கும் உரிய வாழ்க்கையை சொல்லும். ஆனால் இலக்கணம் என்று பார்க்கின்ற பொழுது தொல்காப்பியம் அதிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. அதை நாம் அனுபவத்தில் பார்ப்போம். தொல்காப்பியம் கூறும் இலக்கணம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த 5 இலக்கணத்தை சொல்லும். தமிழில் 5 இலக்கணம் இருக்குது. எழுத்து, சொல், எழுத்துக்களுக்கு இலக்கணம், சொல், சொல்லுக்கு இலக்கணம், பொருள், பொருள் இலக்கணம், அகப்பொருள், புறப்பொருள். அதுக்கப்புறம் யாப்பு இலக்கணம். யாப்புனா செய்யுள், செய்யுள் பாடுறோம், கவிதை எழுதுகிறாங்க, பாட்டு எழுதுகிறாங்க, இதுக்கெல்லாம் இலக்கணம் இருக்குது. அதுவும் தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் செய்யுளியலில் சொல்லுவார். அதுக்கப்புறம் அணி. அணின்னு சொன்னால் அழகு. இந்த செய்யுள் எழுதுகின்ற பொழுது புலவர்கள், அறிஞர்கள் கையாளுகின்ற சிறப்பான உத்திகளுக்கு அணின்னு பேர். அணின்னா அழகு. அந்த அணி வகைகளை சொல்லும் பொழுது பிற்காலத்தில் தண்டி அலங்காரம்னு ஒரு இலக்கண நூல் இருந்தது, அணி இலக்கணம். அந்த தண்டி அலங்காரம் 35 அணி வகைகள் இருந்ததாக சொல்லும். ஆனால் இதுக்கெல்லாம் காலத்தால் முற்பட்ட தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் ஒரே ஒரு இயல் மட்டும் சொல்லியிருப்பார், உவமை இயல். அந்த இயலுக்கே பேர் உவமை இயல். உவமை அணி ஒன்று தான் தொல்காப்பியர் சுட்டி காட்டுகின்ற அணி. உவமைன்னா என்ன? எடுத்துக்காட்டு சொல்கிறது. இதை போல இருந்தது, அதை போல இருந்தது. ஒரு பொருளை வர்ணிக்கும் பொழுது நமக்கு தெரிந்த ஒரு பொருளை மற்றொரு பொருளை சுட்டி காட்டி அதுபோல் இது இருக்குதுன்னு சொன்னால் புரியும். அப்படி வர்ணிக்கும் பொழுது உவமை மட்டும்தான் இருந்தது. பின்னாடி அது 35 அணி வகைகளாக வந்து சேர்ந்தது. தன்மை, ஓமை, உருவகம் அப்படின்னு அந்த 35 அணி வகைகளை தண்டி அலங்காரம் சொல்லும். இவர் ஓமைக்கு தான் முதலிடம் கொடுத்தார். ஓமையியலுக்கு அப்புறம் தொல்காப்பியத்தில் வருவது மெய்ப்பாட்டியல். மெய்ப்பாடுன்னா என்ன? உடம்பில் தோன்றும் குறிகள், அடையாளங்கள். அது என்ன? நம்முடைய உடம்பில், முகத்தில் பாவங்கள்னு சொல்கிறோம், பாவனை. நடிகர்கள், நடிகைகள்லாம் நடிக்கும் பொழுது இந்த பாவனையே பாவமே இல்லை. ஒரு பெண் அந்த காப்பியத்திலையோ அல்லது நாட்டியத்திலையோ அல்லது திரைப்படத்திலையோ ஆடுகின்ற பொழுது, பாடுகின்ற பொழுது என்ன கருத்து, எந்த நேரத்தில் பாடுறாலோ அதுக்கேற்ப முக அமைப்பு இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது சிரித்து கொண்டே இருக்கலாம். கணவன் இறந்துட்டாங்கிற செய்தி வருகின்ற பொழுது அவள் சிரித்து கொண்டே இருக்க முடியுமா? துன்பம் நடக்கும் பொழுது அவளால் சிரிக்க முடியாது. இன்பம் நடக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதுக்கு தான் பாவனை, உடம்பில் தோன்றும் உணர்ச்சி குறிகள். இதை தொல்காப்பியர் 8ன்னு சொல்லுவார். மெய்ப்பாட்டியல். மெய்ப்பாடுன்னா என்ன? மெய்ப்பாடுகள் உடம்பில் தோன்றும் உணர்ச்சி குறிகள். அவை 8ன்னா என்னென்ன? நகையே, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், உவகை, வெகுளி என மெய்ப்பாடு 8. இந்த 8 தான் உணர்ச்சி குறிகள். அதே போல் அமைதி நிலையை, சாந்தமான நிலையை
இவர் தனியான மெய்ப்பாடாக சொல்லலை. ஆனால் வடமொழியாளர்கள் அவற்றை நவரசங்கள்னு 9 சொல்லுவாங்க என்ற நிலையில் இன்றைக்கு இத்துடன் நிறைவு செய்து கொள்ளுகின்றேன்.